ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வேலை நாட்களிலே வாரத்தின் முதல் நாள் பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், இந்த வாரத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், மன உளைச்சல்கள், ஒருவேளை கஷ்டமான ஒருவேளை இந்த மாதத்தினுடைய வருஷத்தின் முதல் மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட இந்த அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்களும் அழுது கொண்டு ஒருவேளை கூக்குரலிட்டு கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கணும்? நான் நன்மை தானே செய்கிறேன், நான் இருக்கு நல்லா முன்னாடி உண்மையாக தானே இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லா காரியங்களையும் செய்கிறோமே, ஏன் இப்படி என் வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னும் என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையே, இந்த புது வருஷத்துலையாவது ஏதாவது நடக்கும்னு பார்த்தா இந்த முதல் மாதத்தை கூட முடிக்க போகிறோம், என் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமா? ஒருவேளை பல விதமான காரியங்களால் நீங்கள் நொந்து போய் அழுது கொண்டிருப்பீங்கன்னா, ஒருவேளை புலம்பி கொண்டிருப்பீங்கன்னா, நீங்களா கூக்குரலிட்டு கொண்டிருப்பீங்கன்னா, யாரும் கேட்கல நினைக்கிறீங்களா? இல்லை தேவப்பிள்ளையில உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செய்த காரியம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண லாஸ் ஆகிருக்கலாம், நீங்கள் ஆரம்பித்த அந்த தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நம்பி கொடுத்த மக்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஒரு சரீர வியாதினால பலவிதமான பலவீனத்தினால நீங்கள் சோர்ந்து போயிட்டு ஒருவேளை காரியங்கள் கைக்கூடி வராமல் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். தேவப்பிள்ளையில நீங்கள் அழுகையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறாங்களா? தேவ பிள்ளை, அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்க மாட்டீங்க. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு ஒரு நீருற்றாய் மாறும். ஆமென். நீங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் அழுது மடிந்து போகும் என்பது தேவ சித்தமே இல்லை. அதே சங்கீதம் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்வார். வாசிக்க கேட்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்குமா, விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? கூக்குரல் இட்டு கொண்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, கலங்கி கொண்டு எந்த காரியத்தில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கீங்க, புலம்பிக் கொண்டிருக்கீங்க தெரியல. ஆனால் உங்கள் அழுகையை காண்கிற தேவன் ஒரு இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். ஆகாரின் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் அல்லவா? தேவ பிள்ளையில எசேக்கியாவின் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் அல்லவா? அன்னாளின் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து அவர்களெல்லாம் ஆசீர்வதிப்பார்னா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்கள் அழுகையும் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். நம்புங்க தேவப்பிள்ளையில, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அழுகையின் சத்தத்தை கூக்குரலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஒருவேளை மனுஷர் கேட்டு உலக மக்கள் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்காம அதை பலவிதமாக பேசலாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லைப்பா. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்புன்னு சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். எங்கள் அழுகைக்கும் பதிலாக ஆனந்த சத்தம் கேட்கட்டுங்கப்பா. இவர்கள் ஆசீர்வதியும் எதிர்பார்த்துற நன்மைகள் ஆண்டவரே, கைக்குடி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்த நாள் அது செய்வீராக. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் முதல் கரைபிடித்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிற மகிமை மக்கள் செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் அழுகையை அக்களிப்பாக மாற்றிட்டார். தைரியமாக போங்க. God bless you.